ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மடவ மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி முதல்ல இதை பிடி. முதல்ல மடவ மீனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை பிடிக்கிறதுக்கான தீனியை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அந்த தீனியை தயாரிக்க நமக்கு தேவையான பொருள் மைதா மாவு, மஞ்சள் தூள், ரவா, வாழைப்பழம், முட்டை, கடைசியாக கொஞ்சம் தண்ணி. இப்போ இதை எப்படி தயாரிக்கலான்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். மைதா மாவில் கொஞ்சம் ரவையை கொட்டி அது மேலே கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு மூணையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் வாழைப்பழத்தையும் பிச்சு போட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிறோம். மீனுக்கான தீனியை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் நாங்கள் ஆற்றுல போயிட்டு மீன் பிடிக்க போகிறோம், அதுவும் கொள்ளிட ஆற்றுல. இன்றைக்கி ஒரு புடி இதை புடி, வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட், சொன்ன மாதிரியே இப்போ நம்ம கொள்ளிடாத்துக்கு வந்துட்டோம். நல்லா பாருங்கள், இதுதான் கொள்ளினாறு. இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம். மீன் நம்ம வலையில் பிடிப்போம்னு நினைப்பீங்க, ஆனால் நாங்கள் தூண்டியில் பிடிக்க போகிறோம். நல்லா பார்த்துங்க, இதுதான் ஆன்லைனில் வாங்கலை அழகான தூண்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஆசை தான். ஆனால் ஆன்லைனில் 600 ரூபாய்க்கு மேலே வைக்கிறாங்க ஒரு தூண்டியை. 600 ரூபா கொடுத்து தூண்டி வாங்குறதுக்கு 200 ரூபா கொடுத்தா மீனே கொடுத்துருவாங்க, வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். அதனால் வெறும் 20 ரூபா செலவில் நாங்கள் ஒரு தூண்டி ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ மீன் பிடிக்க போகலாம். மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி மீனை வர வைக்கிறதுக்காக கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வந்துருக்கோம், ஆற்றுல போட்டுக்கிறோம். இப்போது மாவு எடுத்து இந்த முள்ளில் கோத்து வைக்கிறோம். நல்லா உருண்டையாக கோத்தாச்சு. இப்போ இதை போட போகிறோம். இப்போ என்ன ஃபுல்லாக மடவ மீன் பிடிக்க வந்தோம். ஆனால் எங்களுக்கு கிடைச்சது இந்த பப்புன்னு சொல்கிற பண்டி செத்த மீன் தான். அடுத்து என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மடவ மீன் பிடிச்சிருக்கோம். அடுத்து இன்னொரு மீன் பிடிப்போம், வெயிட் பண்ணுங்கள். பார்த்துங்க, மடவ மீன். ரெண்டாவது மீன் பிடிச்சிருக்கோம். இதோட 2 மீன் ஆயிடுச்சு. பார்த்துங்க, மடவ மீன். ஓகே, நினச்ச மாதிரி இன்றைக்கி நாங்கள் அதிகமாக மீன் பிடிக்க முடியல. காரணம் தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் மடவ மீன் கொஞ்சம் கெளுத்தி, அப்புறம் பப்பன்னு சொல்லுவாங்கள்ல பண்டி செத்த மீன், அதான் பிடிச்சிருக்கோம். வாங்க மீனை கட்டுறோம் வாங்க. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், மடவ மீன் சொன்னேன்ல, இந்த 2 மீன் தான் கிடைச்சிது. இன்னொரு நாள் அதிகமான மீன் பிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி பார்த்துங்க 2 மீன் தான் இருக்குது. நேற்று மீன் பிடிக்க வந்தோம், பெருசாக எதுவும் மீன் கிடைக்கல, 2 மீன் தான் கிடைச்சிது. அதனால் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு மீன் பிடிச்சி அந்த மீனை வறுத்து நீங்கள் காமிக்க போகிறோம். வாங்க இன்றைக்கி மீன் பிடிக்க போகலாம். இன்றைக்கி பிடிச்ச ஃபஸ்ட்டு மீன் இது தான். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் பெரிய மீனாக பிடிக்கலாம். நினச்ச மாதிரியே இன்றைக்கி மீன் பிடிச்சிட்டோம். மொத்தம் 10 மீன் பிடிச்சிருக்கோம். ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி பயங்கரமாக மீன் மாட்டேருந்து, அதனால் மீன் பிடிக்கிறத பெருசாக உங்கள்கிட்ட எங்களால் வீடியோ காட்ட முடியல. இந்த மீனை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வறுத்து சமைச்சு சாப்பிட போகிறோம். வாங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். கிட்ட வர வீடியோ எடு. ஆக்சுவலி இன்றைக்கி மடவ மீன் தான் பிடிக்க வந்தோம். இன்றைக்கி பாருங்கள் 2 பெரிய பப்பை மீன் மாட்டிருக்கு. பார்த்துங்க, தான் பப்பை மீன். மீன் கழுவிட்டோம். இப்போ மீனை வறுக்கிறதுக்கான மசாலா தயாரிக்க போகிறோம். வாங்க மசாலா எப்படி தயாரிக்கணும் உங்களுக்கு சொல்கிறோம் வாங்க. பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கிறோம், அப்புறம் தக்காளி எடுத்துக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கிறோம். இப்போ இதை இடிக்க போகிறோம். இப்போது இடித்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காரப்பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அந்த உப்பெல்லாம் அதில் ஏறட்டும். இப்போது கல் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாங்க.
மீன் இப்போது சூப்பராக வெந்துடுச்சு. அடுத்து மீன் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. என்னது இது?